ஆச்சரியமான பல சினிமா ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிமா கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் தற்போது காலமாகிவிட்டார். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகத்திற்கும் தமிழ் அரசியல் களத்திற்கும் மிக பெரும் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் யார் இந்த விஜயகாந்த்? ரைஸ் மில் ஓனரின் மகனாக இருந்து அரசியல் கட்சி தலைவராக மாறியது எப்படி? ரைஸ் மில்லில் வேலை செய்து கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நுழைந்து திரைத்துறையில் கலக்கியது எப்படி? அரசியல் களத்தில் திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளின் அழுத்தத்தை சமாளித்து மக்களின் உள்ளத்தில் இடம் பிடித்து எதிர்க்கட்சி தலைவராக மாறியது எப்படி? யார் அந்த ராவுத்தர்? விஜயகாந்திற்கும் ராவுத்தருக்கும் என்ன தொடர்பு? விஜயகாந்திற்கு குடிப்பழக்கம் இருக்கின்றதா? உடலை எப்போதும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது எப்படி? உடல்நிலை பாதித்து விஜயகாந்த் அவர்கள் இறந்தது எப்படி அப்படின்னுட்டு விஜயகாந்த் அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான உண்மைகளை எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர்தான் விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்த் அவர்கள். சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆர் அவர்களின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களின் தந்தை அழகர்சாமி அவர்களுக்கு 2 மனைவிகள். அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு விஜயலட்சுமி, நாகராஜ், விஜயராஜ் என்கிற கேப்டன் விஜயகாந்த், திருமலாதேவி என்று 4 பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். இதில் நாகராஜ் என்பவர் ஏற்கனவே காலமாகிவிட்டார். ஆண்டாள் விஜயகாந்த் அவர்களின் தாய் ஆண்டாள் இறந்த பிறகு அழகர்சாமி அவருடைய அக்கால் மகளான ருக்மணியை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு செல்வராஜ், பால்ராஜ், சித்ராதேவி, ராமராஜ், மீனா குமாரி, சாந்தி, பிருத்திவிராஜ் என்று 7 பிள்ளைகள் இருக்காங்க. விஜயகாந்த் உள்ளிட்ட அனைவரும் பெரும்பாலும் மதுரையில் பிறந்து வளர்ந்திருக்காங்க. அழகர்சாமி தனது பிள்ளைகள் எப்போதும் ராஜாவாகவே இருக்க வேண்டும் என்று கருதி எல்லா குழந்தைகளின் பெயருக்கு பின்னால் ராஜ் என்றும் பெண் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் தேவி என முடியும் வகையில பெயர் வைத்திருக்கின்றார். அழகர்சாமி மதுரையில் கீரைத்துறையில் தொடங்கிய ரைஸ் மில் தொழில் இன்றும் தொடர்ந்து நடக்கின்றது. தற்போது ஆண்டாள், ருக்மணி என்ற பெயரில் 2 ரைஸ் மில் செயல்படுகின்றது. இவற்றை குடும்பத்தினர் கவனிக்கின்றனர். மேலமாசி வீதியில் உள்ள பூர்வீக வீட்டில் விஜயகாந்தின் தம்பி செல்வராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வசிக்கின்றனர். விஜயகாந்துடன் பிறந்த சகோதரர்கள் மதுரை, சென்னை, தேனி போன்ற ஊர்களில் வசிக்கின்றனர். இவரது உடன் பிறந்த அக்கா கணவர் பிரபல மருத்துவர் துரைராஜ் ஆவார். மதுரையில் DM கோர்ட் அருகில் கிளினிக் நடத்தினார். தற்போது சென்னையில் வசிக்கிறார். செல்வராஜ் மற்றும் அவரது சகோதரர்களின் குடும்பத்தினர் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அடுத்ததாக ரைஸ் மில்லில் வேலை. விஜயகாந்த் அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கையோடு கீரைத்துறை எனும் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் ரைஸ் மில்லில் வேலை பார்த்து வந்தார். மதுரையில் தனது தந்தையின் ரைஸ் மில்லை கவனித்துக் கொண்ட காலத்தில் விஜயகாந்த் அவர்களின் சாப்பாடு பாத்திரங்களை கழுவுவதற்கு அங்கு இருக்கும் தொழிலாளர்களுக்கு இடையே பெரிய போட்டியே நடக்குமாம். சின்ன முதலாளி என்ற பெயருடன் தந்தை நடத்தி வந்த ரைஸ் மில்லை விஜயகாந்த் அவர்கள் பார்த்து கொண்ட காலத்தில் அவருக்கு மதிய சாப்பாடு வீட்டிலிருந்து தான் வரும். நான்வெஜ் உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய விஜயகாந்துக்கு வீட்டிலிருந்து மீன், மட்டன் என ஸ்பெஷல் உணவு வகைகள் கொடுத்து அனுப்பப்படுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. அதை அப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் சாப்பாட்டை மட்டும் தட்டில் கொட்டி சாப்பிட்டு விட்டு மீத உணவை அப்படியே வைத்து விடுவாராம் விஜயகாந்த் அவர்கள். அதேபோல்
வீட்டிலிருந்து தினமும் தனக்கு அளவாக சாப்பாடு கொடுத்தனுப்புமாறும் கூறமாட்டாராம். 2-3 பேர் சாப்பிடும் அளவுக்கு அந்த காலத்திலேயே ரைஸ் மில்லுக்கு சாப்பாடு கொடுத்தனுப்ப சொல்லி தனது மில்லில் வேலை பார்ப்போரும் அந்த உணவை சாப்பிடும் வகையில் பார்த்து கொண்டவர்தான் விஜயகாந்த் அவர்கள். இதனால்தான் சின்ன முதலாளியின் சாப்பாடு பாத்திரங்களை நான் கழுவுகிறேன் என மில் தொழிலாளர்கள் போட்டி போட்டு விஜயகாந்த் அவர்களின் சாப்பாடு பாத்திரங்களை கழுவி இருக்கிறார்கள். விஜயகாந்துக்கு பசி இருந்தாலும் அரை வயிற்றுக்கு மட்டும் சாப்பிட்டுவிட்டு தன்னால் சாப்பிட முடியவில்லை என கூறி மீத உணவை தனது மில் தொழிலாளர்களுக்காகவே அப்படியே வைத்து விடுவாராம். அதனை 3:30 மணி அளவில் தொழிலாளர்கள் சாப்பிடுவார்களாம். இந்த நிகழ்வுதான் பசியின் தாக்கத்தை விஜயகாந்துக்கு உணர்த்தியிருக்கின்றது. தாம் வசதி வாய்ப்புக்கு குறைவில்லாமல் பிறந்து வளர்ந்திருந்தாலும் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இப்படி கஷ்டப்படுகிறார்களே என சிந்திக்க வைத்திருக்கின்றது. மனிதர்களுக்கு பணம், பொருள் உள்ளிட்ட எது கொடுத்தாலும் போதும் என்று சொல்ல மனம் வராது. ஆனால் சாப்பாடு மட்டுமே வயிறு நிறைந்தால் போதும் என சொல்ல மனிதர்களுக்கு மனம் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அறிந்துதான் விஜயகாந்த் அவர்கள் சாப்பாடு விஷயத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணம். நடிக்கும் வேட்கையில் சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக நண்பர்களின் உந்துதலின் முயற்சியால் நடிக்கும் வேட்கையில் 1970களில் சென்னைக்கு வந்தார் விஜயகாந்த் அவர்கள். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கடுமையான போராட்டத்திற்கு பின்னரே திரையுலகில் விஜயகாந்த் என்கின்ற பெயரில் அறிமுகமானார். 1979ஆம் ஆண்டு அகல் விளக்கு என்ற திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமான விஜயகாந்த் அவர்களுக்கு 1981ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் திரையுலகில் தனி ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்தின் இயக்குனர் நடிகர் விஜய் அவர்களின் தந்தை S.A. சந்திரசேகரன் ஆவார். அதன் தொடர்ச்சியாக சட்டம் என் கையில், சட்டம் ஒரு விளையாட்டு என்று சட்டம் என்று தொடங்கும் பல படங்களை விஜயகாந்தை வைத்து இயக்கினார். தொடர் வெற்றிகளால் விஜயகாந்த் அவர்கள் மினிமம் கேரண்டி நடிகராக அப்போதே வளர்ந்தார். அந்த நேரத்தில் விஜயகாந்த் எடுத்த துணிச்சலான முடிவு ஒன்று திரையுலகில் அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. அதுதான் திரைப்பட கல்லூரி மாணவர்களின் உருவாக்கத்தில் அவர் நடித்த ஊமை விழிகள் என்ற திரைப்படம். சென்னை திரைப்பட கல்லூரி மாணவர்களே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருந்த அந்த திரைப்படத்தை விஜயகாந்த் அவர்கள் நாயகனாக நடித்து அசத்தியிருப்பார். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்து பின்னர் இயக்குனராகவே தமிழ் சினிமாவில் வருவது மரபாக இருந்தது. அதனை உடைத்து திரைப்பட கல்லூரியில் படித்து நேரடியாக திரைப்படத்தை இயக்க முயற்சித்த ஆபானவாணன் குழுவினருடன் இணைய மற்ற நடிகர்கள் தயங்கிய போது விஜயகாந்த் அவர்கள் துணிச்சலாக முன்வந்து கை கொடுத்தார். இயல்பாகவே விஜயகாந்திடம் இருந்த துணிச்சலும் யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்யக்கூடிய ரிஸ்க் எடுக்கும் குணமுமே அவரை ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னோக்கி அழைத்து சென்றது. ஊமை விழிகள் திரைப்படத்தின் மூலம் மாஸ் ஹீரோவாக உருவெடுத்த விஜயகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் உச்சம் தொட்டார். தமிழ் சினிமாவில் ரஜினியும் கமலும் கோலோச்சிய 1980களில் அவர்களைப் போலவே ரசிகர்களை திரையரங்கிற்குள் அழைத்து வரும் மாஸ் ஹீரோவாக விஜயகாந்த் அவர்கள் வலம் வந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் 2ஆம் நிலை நகரங்கள் மற்றும் கிராமங்களில் விஜயகாந்திற்கென பெரும் ரசிகர்கள் பட்டாளம் உருவானது. அவரது திரைப்படங்கள் வெளியாகும் போதெல்லாம் திரையரங்குகள் விழா கோலம் பூண்டன. 2015ஆம் ஆண்டு வரை தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றார். விஜயகாந்த் அவர்கள் நடித்த பல படங்கள் தெலுங்கு, இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மிக பெரும் அளவில் வெற்றியும் பெற்றிருக்கின்றன. ஆனாலும் தமிழில் மட்டுமே நடிப்பேன் என்பதில் பிடிவாதமாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரை மற்ற மொழி படங்களில் தலைகாட்டவே இல்லை. தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞராக அறியப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சங்க தலைவர் என பன்முகம் கொண்டவர். தமிழ் சினிமாவில் காவல்துறை சீருடைக்கு மிடுக்கு சேர்த்தவர் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான். காவல்துறை அதிகாரியாக கம்பீரமாக அவர் அறிமுகமாகும் காட்சிகளில் திரையரங்குகளில் ரசிகர்களின் ஆரவாரம் அடங்க வெகு நேரம் பிடிக்கும். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல் என்று பல படங்களில் காவல்துறை அதிகாரியாக வந்து அசத்தி இருப்பார்.
ரஜினி, கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் இல்லாத சிறப்பு விஜயகாந்திற்கு உண்டு. ஒரு நடிகருக்கு 100வது படம் என்றாலே சரியாக ஓடாது என்றிருந்த சினிமா சென்டிமெண்ட் விஜயகாந்த் விஷயத்தில் பொய்த்து போனது, தவிடுபொடியானது. விஜயகாந்த் அவர்களின் 100வது படமாக அவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிக பெரும் வெற்றி படமாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடப்பட்டு அவரது திரையுலக வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் மிக முக்கியமான மைல்கல் படமாக இருக்கின்றது. விஜயகாந்த் படங்களில் அவரது சண்டை காட்சிகள் பெரிதும் பேசப்படும். அதற்காக அவர் எந்த ரிஸ்க் எடுக்கவும் தயங்கியதில்லை. 1984ஆம் ஆண்டு நாளை உனது நாள் என்ற திரைப்படத்தில் சண்டை காட்சி ஒன்றில் விஜயகாந்திற்கு டூப்பாக நடித்த சண்டை கலைஞர் அப்போது நேரிட்ட விபத்தில் காலமாகிவிட்டார். இதனால் மனவேதனை அடைந்த விஜயகாந்த் அவர்கள் சண்டை காட்சியில் என்னை ரசிக்கும் ரசிகர்களை ஏமாற்ற விரும்பவில்லை, அந்த காட்சிகளுக்கு நியாயம் சேர்க்க நானே அந்த ரிஸ்கை எடுப்பதுதான் சரியானது என்று கூறி நாளை உனது நாள் என்ற அந்த படத்திற்கு பிறகு வந்த அனைத்து படங்களிலும் டூப்பே இல்லாமல் அனைத்து சண்டை காட்சிகளிலும் விஜயகாந்த் அவர்கள் ரிஸ்க் எடுத்து நடித்தார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். தமிழ் சினிமாவில் வசனங்களை எழுதி புகழ்பெற்றவர் கலைஞர் கருணாநிதி என்றால், அதாவது பல படங்களுக்கு வசனங்களை எழுதி புகழ்பெற்றவர் கருணாநிதி என்றால், அந்த வசனங்களுக்கு தனது உச்சரிப்பாலும் நடிப்பாலும் திரையில் உயிர் கொடுத்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். திரைப்படங்களில் அநியாயத்தை தட்டி கேட்கும் இடத்திலோ, சமூக அவலங்களை கண்டு பொங்கும் காட்சியிலோ, முகத்தில் கோபம் கொப்பளிக்க, கண்கள் சிவக்க, உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களை கட்டி போட்டன. குறிப்பாக நீதிமன்ற காட்சிகளிலும் காவல்துறை அதிகாரியாக வரும் காட்சிகளிலும் அவர் பேசிய வசனங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன. வேறு எந்த நடிகருக்கும் அதுபோன்று வாய்க்கவில்லை, அல்லது விஜயகாந்தை போல உணர்வு பூர்வமாக அவர்களால் அந்த காட்சிகளுக்கு உயிரூட்ட முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விஜயகாந்த் அவர்களின் திரை பயணத்தில் குறிப்பிடத்தக்க படங்களில் ஒன்றாக அமைந்ததுதான் ரமணா திரைப்படம். விஜயகாந்த் அவர்களின் படம் என்றாலே 8 பக்க வசனம் கொண்ட காட்சி கட்டாயம் என்பது எழுதப்படாத விதியாகவே இருந்த காலகட்டத்தில் வெளியான இந்த திரைப்படம் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பில் மற்றும் ஒரு பரிமாணத்தை வெளிப்படுத்தியது. உணர்வு பூர்வமான வசனங்களை பேசி பேசியே ரசிகர்களை கவர்ந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த படத்தில் பெரிய அளவில் வசனங்களே இல்லை. படம் முழுவதுமே அதிகம் பேசாத பேராசிரியராகவே விஜயகாந்த் வலம் வருவார். ஆனாலும் ஒரே ஒரு இடத்தில் புள்ளி விவரங்களுடன் விஜயகாந்த் அவர்கள் பேசும் வசனம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. உணர்வு பூர்வமான வார்த்தைகளுடன் ஒப்பிடுகையில் புள்ளி விவரங்கள் சற்று சலிப்பு தரக்கூடியவை என்பதே நிதர்சனம் என்ற நிலையில் விஜயகாந்த் அவர்கள் தனது தனித்துவமான வசன உச்சரிப்பாலும் நடிப்பாலும் அந்த காட்சி தனி ஒரு ஆளாக தாங்கி பிடித்திருப்பார். அந்த காட்சியின் தாக்கத்தில் அதன் பிறகு வந்த பல படங்களில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றளவும் மேடை நிகழ்ச்சிகளிலும் விஜயகாந்தின் அந்த வசனம்தான் பிரபலம். 1980களில் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான இளம் கதாநாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாகவே அப்போதே இருந்திருக்கிறார் என்று திரை உலகினர் புகழ்கின்றனர். உதவி வேண்டி வருவோருக்கு இறங்கும் அவருடைய மனமும் தயால குணமும் தாராள மனப்பான்மையும் எப்போதும் நினைவில் நிற்கும் என்று அவரால் உயர்ந்த திரைக்கலைஞர்கள் இப்போவும் வியந்து கூறுகின்றனர். தொடக்க காலத்தில் அவரை வைத்து தொடர்ச்சியாக அதிக படங்களை இயக்கிய இயக்குனர் S.A. சந்திரசேகரன் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, விஜயகாந்த் அவர்கள் படங்களில் மட்டுமல்ல நிஜத்திலும் எதற்கும் அஞ்சாதவர். ஒரு முறை படப்பிடிப்பு முடிந்து நள்ளிரவில் சென்னை தியாகராய நகரில் வீட்டிற்கு அவர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது யாரோ 2 பேர் சாலையில் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றொருவரை தாக்க முயன்றார். அதை பார்த்த விஜயகாந்த் அவர்கள் விரட்டி அடித்தார். அதை பார்த்து விஜயகாந்த் அவர்கள் காரை நிறுத்தி கீழே இறங்கி அச்சுறுத்திய அந்த நபரை விரட்டி பிடித்து காவல் நிலையத்திலும் ஒப்படைத்து விட்டுதான் வீட்டிற்கு சென்றார் என்று கூறியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் இன்று வசூல் நாயகனாக வலம் வரும் விஜய் அவர்கள் அவருடைய அறிமுக கட்டத்தில் மக்கள் மனதில் அழுத்தமாக பதிய உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். விஜய் நடித்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் பணமே வாங்காமல் நடித்து கொடுத்த படம்தான் செந்தூரபாண்டி. இந்த படத்தில் நடிப்பதற்காக விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகரன் தயக்கத்துடன் விஜயகாந்தை அணுக, அவரோ
தன்னை சினிமாவில் உயர்த்திய சந்திரசேகரனுக்கு நன்றி கடனாக கொஞ்சமும் தயங்காமல் செந்தூரபாண்டி என்ற படத்தில் நடித்து கொடுத்தார் பணமே வாங்காமல். விஜயகாந்தின் செயல் குறித்து நெகிழ்ந்து பேசிய S.A. சந்திரசேகரன், விஜயகாந்த் அப்போது பல படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்தார். அதனால் அவரை இந்த படத்தில் நடிக்க கேட்கலாமா, அவர் ஒப்புக்கொள்வாரா என்று எனக்கு தயக்கமாக இருந்தது. ஒரு வழியாக விஜயகாந்திற்கு போன் செய்து அது குறித்து பேச அவர் வீட்டிற்கு வருவதாக கூறினேன். ஆனால் அவரோ நான் சாப்பிட்டு முடிப்பதற்குள் என் வீட்டிற்கு வந்துவிட்டார். எத்தனை நாட்கள் கால்ஷீட் வேண்டும், எப்போது வேண்டும் என்று என்னிடம் கேட்டு உடனடியாக தேதி ஒதுக்கி கொடுத்தார். திரை உலகில் விஜயகாந்த் போன்ற மனிதர்களை இனி பார்க்கவே முடியாது என்று விஜயின் தந்தை S.A. சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் சரத்குமார், அருண் பாண்டியன், ராம்கி போன்ற நாயகர்களுக்கும் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள், இயக்குனர்கள் என்று பலருக்கும் திரையுலகில் ஏணியாக இருந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள். அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களின் திருமண வாழ்க்கை. விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் 1990ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. விஜயகாந்த் அவர்களுடன் எப்படி பழக்கம் ஏற்பட்டது, திருமணம் எப்படி நடைபெற்றது அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் 2015இல் மிக முக்கியமான சில விஷயங்களை ஒரு பேட்டியாக கொடுத்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் இது, எங்கள் குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் தொடர்பே இல்லை. அப்பாவோட நண்பர் ஒருத்தர் கேப்டனுக்கு பொண்ணு பார்க்கிறதா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை கேட்டார்கள். கேப்டனோட நண்பர்கள், உறவினர்கள் வந்து என்னை பார்த்தார்கள். இறுதியா கார்த்திகை மாதத்தின் ஒரு நாளில் கேப்டன் பெண் பார்க்க வரதா சொன்னாங்க. அப்போ அவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்த ஹீரோ. ஒரு ஹீரோ என்னை பெண் பார்க்க வராருன்னா எனக்கும் எங்க வீட்டில் இருந்தவங்களுக்கும் எவ்வளவு பரவசமா இருந்திருக்கும். வாசல்ல கார் வந்து நின்னது. கேப்டன் இறங்குறாரு. பார்த்தா கருப்பு வேஷ்டி, நெற்றியில் சந்தனம், காலில் செருப்பு இல்லை, மாலை போட்டு இருந்தாரு. அப்போ சபரிமலைக்கு தவறாம மாலை போடுறது கேப்டனோட வழக்கம் என்று சொன்னாங்க. அவரோட எளிமையில எல்லோருமே அசந்து போயிட்டோம். முறை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சொந்த தம்பி போல தோணுருச்சுன்னு சிலிர்த்து போயிட்டாங்க. என்னுடைய அம்மா காப்பி கொடுக்க சொன்னாங்க, எதுவும் பேசிக்கல. வீட்டுக்கு போய் சொல்றேன்னு சொன்னாரு. அப்போ அவரு ரொம்ப பிஸி. புலன் விசாரணை படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. என்னை பார்க்க பாம்பேயில இருந்து வந்துட்டு பார்த்த கையோட நாகர்கோயிலுக்கு ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டாரு. அரை மணி நேரத்துல பிடிச்சிருக்காம்னு தகவல் வந்துருச்சு. அன்றைய முதல்வர் கலைஞர் தலைமையில ஐயா G.K. மூப்பனார் முன்னிலையில மதுரை ராஜா முத்தையா மகாலில் கல்யாணம் நடந்தது. அங்கிருந்து தமுக்கம் மைதானம் வரை நாங்க ஜீப்பில் நின்னுட்டே போறோம். எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரசிகர்கள் ஓட்டமும் நடையுமா வராங்க. கண் பார்வைக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் வெள்ளம். திரண்ட கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சியா மிரண்டுட்டேன் நான். அந்த ஜனத்திரளுக்கு நடுவில் தான் எங்க கல்யாணம் நடந்தது. ரசிகர்கள் தான் எங்க திருமண விருந்தினர்கள். இது ஒரு நடிகருக்கு வந்த கூட்டம் அல்ல, நாளைய தலைவராக வரப்போறவருக்கு வந்த கூட்டம்னு அன்னைக்கே என் மனசுல பட்டுச்சு. இதை இப்போ சொன்னா மிகைன்னு தோணலாம், ஆனா அதுதான் உண்மை. ஒரு ஹீரோவின் ரியல் ஹீரோவாக நீங்கள் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று பற்றி பிரேமலதாவிடம் கேட்டபோது, நானும் அந்த கனவுகளோட தான் வந்தேன். ஆனா அதுக்கு நேர் எதிரா எந்த ஆடம்பரமும் இல்லாம இருந்தது வீடு. ஒரு ரூமில் 2 கப்போர்டு இருந்துச்சு. இதில் ஒன்ன நீ எடுத்துக்கோ, இன்னொன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. அந்த கப்போர்டை திறந்து பார்த்தா 4-5 வேஷ்டி சட்டை தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியா இருந்தாலும் கதர் வேஷ்டி தான் கட்டிட்டு போவாரு. அவர் போடும் கதர் சட்டை சலவைக்கு போயிட்டு வரும்போது சில சமயம் ஓட்டை விழுந்து விடும். கிழிஞ்சாதான் கதருக்கு மரியாதை, இருக்கட்டும்னு போட்டுட்டு கிளம்பிடுவாரு. சாப்பிடும் போதும் டிவி பார்க்கும் போதும் தரையில தான் உட்காருவாரு. கேப்டனுடைய அந்த எளிமை தான் எப்பவும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். ஒரு விஷயம் தெரியுமா, அவரும் என்ன மாதிரியே ஸ்போர்ட்ஸ் பர்சன். பேசிக்கலி அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். கல்யாணமாகி 7 வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன் அவருக்காக என்னை கதை கேட்க சொன்னாரு. அவர் போலீஸா நடிக்கும் எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். ரமணா படம் என்னை மிகப்பெரிய அளவில் பாதிச்ச படம். இல்லத்தரசியா இருந்த என்ன
கொஞ்சம் கொஞ்சமா நிர்வாக பொறுப்புகளுக்கு பழக்கினது அந்த படம் தான். அவர் ஓடா உழைக்கிறத பார்க்கும்போது ஒரு மனைவியா வருத்தமாகவும் ஒரு மனுஷியா ஆச்சரியமாகவும் இருக்கும். நேரம் தவறாமையில் கேப்டன் ரொம்ப கவனமா இருப்பாரு. இன்னைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு எந்த நேரத்துக்கு வர்றதா சொன்னோமோ அந்த நேரத்துக்கு தவறாம போயிடுவோம். தன்னுடைய ஒரு வயசுலேயே அம்மாவை இழந்துட்டவர். எல்லாமே அப்பா தான் அவருக்கு. சாமி அறையில முதல் கடவுளே அப்பாவும் அம்மாவும் தான். வெளியூர்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன்னு பள்ளிக்கூடத்தை காட்டுவாரு. ஒரு டிகிரி வாங்கல என்ற வருத்தம் கேப்டனுக்கு உண்டு. அதனால பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. மூத்தவன் விஜய பிரபாகரன் பிஆர்க், சின்னவன் சண்முக பாண்டியன் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சிட்டாங்க. பசங்க லேட் நைட் சினிமாவுக்கு போகக்கூடாது, பார்ட்டி கிளப்புக்கு நோ, 2 விஷயத்திலையும் ரொம்பவும் கண்டிப்பாக இருந்தார் கேப்டன். கலாச்சாரத்தை மீறி எதுவும் நடக்கக்கூடாது அவருக்கு. அன்பான கணவர், பொறுப்பான அப்பா, அழகான பிள்ளைகள் என்று சினிமா மட்டுமல்ல, விஜயகாந்த் அவர்களின் திருமண வாழ்க்கையும் சொந்த வாழ்க்கையுமே ரொம்பவே சிறப்பாக அழகாக சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களின் அரசியல் பயணம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற வலுவான இரு துருவ அரசியல் களத்தில் 3வது துருவமாக உருவெடுத்து எல்லோரையும் அதிர வைத்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள். திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை துவங்கி விரைவிலேயே தமிழக முதலமைச்சராகவும் ஆன பிறகு தமிழ் திரைப்பட உலகில் மிக பிரபலமாக இருப்பவர்கள் அரசியலில் ஈடுபடுவது குறித்த பேச்சுகள் தொடர்ந்து அடிபட்டு வந்தது. எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த அனுமானங்களும் கணிப்புகளும் வெகுவாகவே அதிகரித்தன. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தனது திரையுலக செல்வாக்கால் அரசியலில் ஓரளவுக்காவது சாதித்தவர் என்றால் அது விஜயகாந்த் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். நீண்ட காலமாக அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் அரசியலுக்கு வருவேன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களே தயக்கம் காட்டி வந்த நிலையில் துணிச்சலாக அரசியல் கட்சி ஒன்றை துவங்கும் முடிவை எடுத்தார் விஜயகாந்த் அவர்கள். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் கட்சியை துவங்கிய விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தேர்தலிலேயே குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று 3வது சக்தியாக உருவெடுத்தார். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் விருதாசலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார் என்றாலும் ஒட்டுமொத்தமாக 27,64,000 வாக்குகளை தேமுதிக கட்சி பெற்றது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு 3வது சக்தியாக திமுக அதிமுகவுக்கு எதிராக விஜயகாந்த் உருவாகிறார் என்பதை சுட்டிக்காட்டியது. அந்த தருணத்தில் அவருடைய வெற்றி மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த தேர்தலில் விஜயகாந்த் ஒருவர்தான் வெற்றி பெற்றார் என்றாலும் அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருந்தது. அந்த தருணத்தில் தமிழ்நாட்டின் இருபெரும் கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி உடைந்தால் தேமுதிக பெரிதாக உருவெடுக்கும் என எல்லோருமே நினைத்தார்கள். கட்சி துவங்கிய போதும் அதற்கு பிறகும் தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் சொன்னார் விஜயகாந்த் அவர்கள். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் வலுவாக இருந்த திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு எதிராக தனித்து போட்டியிட்டு தேமுதிக 8.38% வாக்குகளை பெற்றது. ஆனால் 2009ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கிய போது விஜயகாந்தின் பார்வையில் சில மாற்றங்கள் தென்பட்டன. தனித்துதான் போட்டி என்று சொல்வதற்கு பதிலாக நான் கைகாட்டும் இடத்தில் வாக்களிக்க தயாராகுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள். இதனை அடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கக்கூடும் என்ற யூகங்கள் எழுந்தன. இந்த யூகங்களை உறுதி செய்யும் வகையில் இளங்கோவன், திருநாவுக்கரசர் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் சென்று விஜயகாந்தை சந்தித்து பேசினர். ஆனால் அந்த தேர்தலில் தேமுதிக கூட்டணி எதையும் அமைக்கவில்லை, தனித்தே போட்டியிட்டது. எந்த இடங்களிலும் வெல்ல முடியவில்லை என்றாலும் கூட 10.3% வாக்குகளை தேமுதிக கட்சி பெற்றது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு ஒரு மாற்றை விரும்பும் வாக்காளர்களின் முதல் தேர்வாக விஜயகாந்த் இருப்பதை அந்த தேர்தல் சுட்டிக்காட்டியது. 2011ஆம் ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக 29 எம்எல்ஏக்களை பெற்று திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்தும் துணை தலைவராக பன்ருட்டி ராமச்சந்திரனும் அமர்ந்தார்கள்.
ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர். தன்னை எதிர்த்து தனித்து போட்டியிடும்படி சவால் விடுத்தார் ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவோடு கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் இத்தனை இடங்களை தேமுதிக வென்றிருக்க முடியாது என்றும் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்து பேசினார். கூட்டணி அதோட முடிந்து போனது. தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா அவர்கள். விரைவிலேயே 2011 தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள் அதிமுகவிலோ திமுகவிலோ போய் இணைந்தார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் 2021 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 0.43% வாக்குகளையே பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டது தேமுதிக. 2009க்கும் 2021க்கும் இடையில் அந்த கட்சி எடுத்த மோசமான முடிவுகள், விஜயகாந்தின் உடல்நிலை போன்ற அம்சங்கள் இதற்கு காரணமாக அமைந்தது. இனிமேல் கூட்டணி அமைப்பது என்ற முக்கியமான முடிவை 2011 தான் விஜயகாந்த் அவர்கள் எடுத்தார். அந்த தேர்தலில் அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தபோது அந்த கூட்டணியின் வெற்றியில் அவரது பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இம்மாதிரியான கூட்டணிகள் சில ஆண்டுகளாவது நீடிக்கும். ஆனால் அவர் அவசரப்பட்டு அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டார். இது தேமுதிகவுக்கு மிக பெரும் பாதகமாகவே அமைந்தது. 2014 ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை நோக்கி நகர்ந்திருக்கலாம், ஆனால் அதை செய்யவில்லை. 2016 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலிலும் தேமுதிகவோடு கூட்டணி அமைக்க திமுக முயன்றது, ஆனால் அதுவும் நடக்கவில்லை. கூட்டணி அமைக்கலாம் என முடிவெடுத்த விஜயகாந்த் 2011க்கு பிறகு சரியான கூட்டணி முடிவுகளை எடுக்கவில்லை. 2016 ஆண்டின் தோல்விக்கு பிறகு விஜயகாந்தின் முக்கியத்துவம் வெகுவாக குறைந்துவிட்டது. விஜயகாந்தின் உடல்நலம் மோசமடையாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி தற்போது மிக பெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை. ஆனால் கூட்டணியும் தேமுதிக கட்சியை மிக பெரும் பள்ளத்திற்கு தள்ளியது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அந்த வாக்கு வங்கியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் அறுவடை செய்திருக்கிறார்கள். 80களில் துவக்கத்தில் காங்கிரஸ் அதனை அறுவடை செய்தது. அதனுடைய நீட்சியாகத்தான் மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக ஆகியவை இருந்தன. இந்த வாக்கு வங்கிதான் தேமுதிகவாக உருவெடுத்தது என்று சொல்லப்படுகின்றது. கூட்டணி அமைத்தவுடன் அந்த வலிமை போய்விடுகிறது. அதற்கு பிறகு கட்சி தேய ஆரம்பிக்கிறது. 2021 ஆண்டு தேர்தலில் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று நினைப்பவர்களின் வாக்குகள் தேமுதிக கட்சிக்கு விழவில்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் விழுந்தன என்று முக்கிய புள்ளி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலோடு தேமுதிகவின் எதிர்காலம் முடிந்துவிட்டது. விஜயகாந்தின் மரணம் இதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. வருகின்ற தேர்தலில் ஒன்று கூட்டணி அமைக்க வேண்டும், இல்லை தனித்து போட்டியிட வேண்டும். ஆனால் அதற்கான சூழல் தற்போது இல்லை. தேமுதிகவை பொறுத்தவரை எந்த கட்சியுடனும் எப்போது வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்க முடியும். அதுதான் அந்த கட்சியின் பலம். எதிர்காலத்திலாவது தேமுதிக சிறந்த ஒரு கூட்டணி அமைத்து அரசியலில் செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்றது தான் விஜயகாந்த் அவர்களை விரும்பும் தொண்டர்களின் ரசிகர்களின் கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது எப்படி, உடல்நிலை மோசமானது எப்படி, இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்த துரோகம். இது பற்றி விஜயகாந்த் அவர்கள் 25/10/2021 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை மூலமாக விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, 100 ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிகவை யாராலும் அழிக்க முடியாது. கழகத்தின் மீது அவதூறு பரப்புபவர்களின் வார்த்தைகளை தொண்டர்கள் யாரும் நம்ப வேண்டாம். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் தேமுதிக என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எந்த சுயநலமும் இல்லாமல் மக்கள் நலன் கருதி நம்முடைய கழகம் ரசிகர் மன்றமாக இருந்தது. பின்னாளில் கழகம் உருவாவதற்கும் எனக்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் நீங்கள்தான். மேலும் உங்கள் அத்தனை பேரின் விருப்பத்தையும் வேண்டுதலையும் ஏற்று 2000
நமது ரசிகர் மன்றத்திற்கான கொடியை அறிமுகப்படுத்தி 2005 அதை கழகமாகவும் அரசியல் கட்சியாகவும் மாற்ற வேண்டுமென்று உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கிணங்க உலகமே வியக்கும் அளவுக்கு பிரம்மாண்ட மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்தி நாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கினோம். அனைவரும் கஷ்டப்பட்டு வளர்த்த நமது கட்சியை இன்றைக்கு யாரோ ஒரு சிலர் மூளை சலவை செய்பவர்களின் பேச்சை நம்பியும் ஆசை வார்த்தைகளை கூறி மோசம் செய்யும் கயவர்களை நம்பியும் கழகத்தை விட்டு நீங்கள் செல்வது எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கழகத்திற்கும் செய்யும் துரோகமாக கருதுகிறேன். மேலும் மாற்று அணியினர் கூறும் ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி அவர்களுடன் நீங்கள் செல்லும்போது அது உங்களை பலவீனமானவர்களாக இருப்பதை காட்டுவதாகவும் இதை எண்ணும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை உணரும் நாள் வரும். எனது உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பது உண்மைதான். அதற்காக தேமுதிகவுக்கு எதிர்காலமே இல்லை என யார் நினைத்தாலும் அது தவறான எண்ணம். 100 ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிகவை யாராலும் அழிக்க முடியாது. நமது கழகம் நிச்சயம் தமிழகத்தில் வேரூன்றி இருக்கும். நமது கழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு தொண்டர்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். கழகத்தின் மீது அவதூறு பரப்புபவர்களின் வார்த்தைகளை தொண்டர்கள் யாரும் நம்ப வேண்டாம். மேலும் மூளை சலவை செய்பவர்கள் ஆசை வார்த்தை பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டிப்பதோடு அடையாளம் கண்டு தலைமை கழகத்திற்கு தெரிவியுங்கள். இனி வரும் காலங்களில் வளர்ச்சி பாதையை நோக்கி நமது கழகத்தை வலிமை மிக்கதாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து கொண்டு செல்வோம் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 25/10/2021 அன்று ரொம்பவே மன வருத்தத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நம்பி இருந்தவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வலி எவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தான் தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை. இதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்து இரண்டாவதாக விஜயகாந்த் ராவுத்தர் இடையேயான நட்பு பிரிவும் விஜயகாந்தை மிக பெரும் சோகத்தில் தள்ளியது. சங்க இலக்கியங்களிலும் உலக பொதுமறையான திருக்குறளிலும் புராணங்களான ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களிலும் நட்பின் இலக்கணங்களை போற்றும் பல கதைகள் இருக்கின்றது. கர்ணன், துரியோதனன், பிசிராந்தையர், கோப்பெருஞ்சோழன், ஔவையார், அதியமான் இந்த பெயர்களெல்லாம் நட்பின் இலக்கணத்தை காலத்தை கடந்து தாங்கி நிற்பவை. அந்த வரிசையில் கருப்பு எம்ஜிஆராக மக்கள் மனதில் இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இப்ராஹிம் ராவுத்தர் இடையிலான நட்பும் மிகச்சிறந்த ஒரு நட்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சிறு வயது நண்பர்களாக இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் சினிமாவில் நடிக்க விரும்பி ஒன்றாக மதுரையிலிருந்து கிளம்பி சென்னை வந்தார்கள். இதில் நண்பன் விஜயகாந்தை சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்திருக்கின்றார் நண்பர் ராவுத்தர். சென்னை வந்ததிலிருந்து இருவரும் அனைத்து சினிமா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கி உள்ளனர். இதில் விஜயகாந்திற்கு ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அப்படம் சரிவர ஓடாததால் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட சமயத்தில் ஏவிஎம் மூவிஸ் முரட்டுக்காலை என்ற படத்தை தயாரித்தனர். அதில் ஹீரோவாக ரஜினியும் வில்லனாக விஜயகாந்தையும் புக் செய்து விஜயகாந்திற்கு சம்பளமாக 1 லட்சம் பணம் பேசப்பட்டு முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் வெளியூரில் இருந்திருக்கிறார். ஏவிஎம்மில் விஜயகாந்த் வில்லனாக நடிக்க இருக்கும் செய்தி தெரிந்ததும் உடனடியாக சென்னை வந்தவர் விஜயகாந்திடம், நீ முன்பே ஹீரோவாகத்தான் நடித்தாய், ஆகவே இனி நீ நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிக்க வேண்டும், வில்லனாகவோ துணை கதாபாத்திரத்திலோ நடிக்கக்கூடாது. ஆகையால் இந்த பணத்தை திருப்பி ஏவிஎம் நிறுவனத்திடமே கொடுத்துவிடு என்று கூறியிருக்கிறார். நண்பன் சொல்லை தட்டாத விஜயகாந்த் அவர்கள் ஏவிஎம்மிடம் பணத்தை திருப்பி தந்ததாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் அவர் எந்த படத்தில் நடிக்க வேண்டும், எந்த உடை போட வேண்டும், எந்த காரில் போக வேண்டும் என்பது வரை அனைத்து முடிவையும் அனுசரணையோடும் அக்கறையோடும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் எடுப்பாராம். இப்படி நண்பன் திரைத்துறையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பதற்கு பக்க பலமாக இருந்திருக்கிறார் ராவுத்தர் அவர்கள். விஜயகாந்திடம் ஒரு வேலையாக வேண்டும் என்றால் ராவுத்தரிடம் சொன்னால் போதும். அந்த அளவுக்கு நண்பர்கள் இருவரும் நகமும் சதையும் போல இருந்து வந்துள்ளனர். விஜயகாந்த் அவர்கள் நடிக்கும் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று திருப்பதிக்கு சென்று மொட்டை போடும் அளவுக்கு இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்துடன் நட்பாக இருந்துள்ளார். விஜயகாந்த் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் எம்.ஏ. காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படம்
விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் கோலோச்ச அடித்தளமிட்டது. விஜயராஜாவாக இருந்த இவரின் பெயரை விஜயகாந்த் என்று இந்த படத்தில்தான் தயாரிப்பாளர் மாற்றினார். மக்களுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் போற்றப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் மக்களுடன் நெருங்கியே இருந்தார் என்று சொல்லிதான் தெரிய வேண்டும் என்று இல்லை. இப்படி அனைவராலும் போற்றப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் நண்பர் ராவுத்தரை இழந்ததும் குழந்தை போல அழுததை யாராலும் மறக்க முடியாது, மறைக்க முடியாது. நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்த விஜயகாந்த் ராவுத்தர் காலத்தின் கட்டாயத்தால் இறுதி காலத்தில் பிரிந்திருக்க நேரிட்டது. ராவுத்தர் தனியார் மருத்துவமனையில் இருந்த தருணத்தில் விஜயகாந்த் அடிக்கடி சென்று பார்த்து வந்துள்ளார். ஆனால் ராவுத்தரோ சுய நினைவின்றி இருந்துள்ளார். அந்த நேரத்தில் கண்ணீருடன் கடிதம் ஒன்றை எழுதி வைத்தார் விஜயகாந்த் அவர்கள். அந்த கடிதத்தில், நண்பா, நீ உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாய் என்ற செய்தி கேட்டு வேதனையுடன் உன்னை நலம் விசாரிக்க வந்தேன். அங்கு நீ சுய நினைவு கூட இல்லாத நிலையில் கட்டிலில் இருந்ததை கண்டதும் என் மனம் பட்ட துயரத்தை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கண்டவுடன் நாம் சிறுவயது முதல் கொண்ட உண்மையான நட்பும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற உறுதியோடு மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து சினிமா உலகில் நாம் போராடி பெற்ற வெற்றி தோல்விகளும் என் கண் முன்பே வந்து சென்றது. காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மன கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வந்து சென்றிருந்தாலும் என்றுமே உன்னை என் மனம் மறந்ததில்லை. இப்ராஹிம், நீ மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. நண்பா, மீண்டு வா, எழுந்து வா என்று கண்ணீருடன் எழுதியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்தின் ஆரம்பகால வாழ்க்கை சென்னை தீநகர் ராஜாபாதர் தெருவில் உள்ள ஒரு சிறிய அறையில் ராவுத்தருடன் தான் தொடங்கியது. விஜயகாந்திற்கான கதை தேர்வில் ராவுத்தரின் பங்கு அளப்பரியது. யாராவது விஜயகாந்தை அணுக நினைத்தால் முதலில் ராவுத்தரை தான் பார்ப்பார்கள். ராவுத்தர் சொன்னால் விஜயகாந்த் தட்டமாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் கதை தேர்விலும் ராவுத்தர் கெட்டிக்காரராக இருந்தார். அதற்கு ஒரு உதாரணம் தான் RK செல்வமணி இயக்கத்தில் உருவான புலன் விசாரணை திரைப்படம். ராவுத்தர் பிலிம்ஸ் உள்ளிட்ட பல தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் விஜயகாந்தை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் நண்பர் ராவுத்தர். IV சினி புரொடக்ஷன்ஸ் கீழ் கேப்டன் பிரபாகரன், சக்கரை தேவன், உளவுத்துறை ஆகிய வெற்றி படங்களாய் அமைந்தது. ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உழவர் மகன், பரதன், தாய்மொழி, ராஜதுரை, கருப்பு நிலா, தர்மா ஆகிய படங்களையும், தமிழன்னை சினி கிரியேஷன் தயாரிப்பில் பூந்தோட்ட காவல்காரன், பாட்டுக்கு ஒரு தலைவன், என் ஆசை மச்சான், காந்தி பிறந்த மண், சிம்மாசனம் போன்ற படங்களையும் விஜயகாந்தை நடிக்க வைத்தார் ராவுத்தர் அவர்கள். நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ராவுத்தர் உடனான நட்பு மிக பெரும் ஒரு வெற்றியாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் ராவுத்தர் இடையேயான நட்பு பிரிந்ததற்கு விஜயகாந்த் அவர்களின் திருமண வாழ்க்கை, அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களின் அரசியல் களம், இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ராவுத்தர் உடனான நட்பு பிரிய முக்கிய காரணமாக மிக முக்கிய புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. ராவுத்தர் உடனான பிரிவு விஜயகாந்த் அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை மோசமடைய இதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. விஜயகாந்த் அவர்களின் புகழ் இந்த உலகத்தில் பாடப்படும் வரை ராவுத்தர் விஜயகாந்த் இடையிலான நட்பும் இந்த காலம் முழுக்க அழியாமல் அனைவரின் மனதிலும் நிற்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை மோசமானதற்கு குடிப்பழக்கமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக, அதாவது விஜயகாந்த் அவர்கள் குடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாலும், இது சம்பந்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி, அவருடைய குடிப்பழக்கத்தை பற்றி சினிமா தயாரிப்பாளர் K. ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விஜயகாந்தின் அரசியல் சறுக்களுக்கும் அவரது குடிப்பழக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆனால் அவர் குடிப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் குடிக்கிற ஆள் அவர் இல்லை. நான் அவரோட குடிச்சிருக்கேன். நான், நடிகர் ராதா ரவி, விஜயகாந்த் 3 பேருமே ஒன்னா உக்காஞ்சி குடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்துடன் 10 வருஷம் ஒன்றாக இருந்திருக்கேன். எளிமையான மனிதர். குடி என்பது சாதாரணம். அது அவங்க ரிலாக்ஸ் அடைவதற்காக தான். ஷூட்டிங் இருந்தா
அதெல்லாம் 7 மணிக்கு மேலே தான், அதாவது குடிப்பழக்கமெல்லாம் 7 மணிக்கு மேலே தான் நடிகர் சங்கத்தில் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார். விஜயகாந்த் அவர்கள் குடிப்பார் அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாகின்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலையை பாதிக்க மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த 3 காரணம், அதாவது விஜயகாந்திற்கு அரசியலில் ஏற்பட்ட துரோகம், ராவுத்தர் உடனான பிரிவு, குடிப்பழக்கம், இது 3ம் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலையை சிதைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நடிகை ராதிகாவுடனான காதல். சினிமாவில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் இடையே காதல் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான். அன்றைய காலம் முதலே எத்தனையோ கலைஞர்கள் நடிக்கும் போது காதல் ஏற்பட்டு திருமணம் வரை சென்றும் கூட சிலர் திருமணம் செய்யாமல் பிரிந்து இருக்காங்க. நடிகர்கள் ராதிகா மற்றும் விஜயகாந்தின் திருமணம் ஏன் நின்று போனது என்பது பற்றியும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவங்க 2 பேரும் காதலித்தார்களா அப்படின்றதே பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைதான். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய பல நடிகர் நடிகைகள் நிஜ வாழ்க்கையிலும் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அதேபோல் பல நடிகர் நடிகைகளின் காதல் திருமணம் வரை சென்றதில்லை. அப்படி ஒரு காதல் ஜோடியாக விஜயகாந்தும் ராதிகாவும் காதலித்து திருமணம் வரை சென்றும் அவர்களுடைய திருமணம் நடக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆரம்பத்தில் கிராமத்து நாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் அவர்கள் பின்னர் ஆக்ஷனில் களமிறங்கி ரஜினி, கமல் படங்களுக்கே பெரிய டஃப் கொடுத்தார். கிராமத்து கதாநாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் அவர்களின் சினிமா ரூட்டையே மாற்றியவர் நடிகை ராதிகா. இருவரும் ஒருவருக்கொருவர் அளவில்லாத அன்பு பரிமாறி காதல் வயப்பட்டனர். இந்த ஜோடி சூப்பர் ஜோடி என பெயர் பெற்றதற்கு காரணம் பல படங்களில் இவர்கள் சேர்ந்து நடித்ததுதான். கிராமத்து நாயகனை மாடனாக மாற்றிய பங்கு ராதிகாவுக்கே உண்டு. இவர்கள் திருமணம் செய்ய இருந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் நடுவில் புகுந்து தேவையில்லாததை சொல்லி திருமணம் நின்று போனதாக இயக்குனரும் நடிகருமான விஜய் கிருஷ்ணராஜ் சொல்லியிருக்காரு. இது குறித்து சித்ரா லட்சுமணன், பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவரும் காதலித்து அந்த காதல் திருமணம் வரை சென்றது உண்மைதான் எனவும், அந்த கல்யாணத்துக்காக ராதிகா திருமண புடவையெல்லாம் எடுத்து வைத்திருந்த நிலையில் விஜயகாந்தின் சில நண்பர்கள் அவரின் ஜாதகப்படி ராதிகா அவருக்கு சிறந்த மனைவியாக இருக்க மாட்டார் என சொன்னதால் விஜயகாந்த் தனது முடிவை மாற்றிக்கொண்டார் எனவும் சொல்லியிருக்கிறார். இது இரண்டில் எது உண்மை என்பது இவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். ரஜினி, கமலுக்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் உருவானார். புரட்சிகரமான பாத்திரங்களில் நடித்து புரட்சி கலைஞர் என பெயர் பெற்றார். காதல் தோல்வி அடைந்த பிறகு மனம் நொந்து போன ராதிகா மன உளைச்சலுக்கு ஆளானதாக அப்போதே செய்திகள் வெளியானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சினிமா பின்னணியே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து, நடுத்தர குடும்பத்திலிருந்து சினிமா துறையில் நுழைந்து திரைத்துறையில் கலக்கி அரசியலில் கால் பதித்து குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று மிக பெரும் மக்களிடம் மிக பெரும் வள்ளலாக வாழ்ந்த விஜயகாந்த் அவர்களின் இந்த வாழ்க்கை வரலாறு நம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. விஜயகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய அந்த உதவும் குணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஜயகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி யாருக்கும் தெரியாத, பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.